ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. நம்ம சேனலில் தொடர்ந்து லாங் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி லெசன்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிற லாங் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸை தமிழில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ஆனால் இங்கிலீஷில் இது எப்படி ஃப்ரேம் பண்ணோன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம லெசனில் படிக்க போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் எப்போவும் பார்க்க மாட்டேன்னு நினச்சதை நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த சென்டென்ஸில் நான் ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பார்த்தேன் அப்படின்றத 2 கிளாஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். நான் நினச்சதை பார்த்துட்டேன், என்ன நினச்சேன்னு சொல்கிறதுக்கும் ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கோம். நான் பார்க்கவே மாட்டேன்னு நினச்சதை நான் பார்த்துட்டேன். ஸோ நான் பார்த்துட்டேன் அப்படின்றது மெயின் கிளாஸ். என்ன பார்த்தேன்னு சொல்கிற அந்த ஆப்ஜெக்ட் பிளேஸில் நம்ம நவுன் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் 2 நவுன் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் பார்த்துட்டேன் அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ ஹாவ் சீன், ரைட்? ஐ ஹாவ் சீன் என்ன பார்த்துட்டேன்? ஃபஸ்ட்டு நான் நினச்சதை அப்படின்றத சொல்லிடலாம். ஐ ஹாவ் சீன் வாட் ஐ தாட். நான் நினைத்ததை அப்படின்னா இங்கிலீஷில் வாட் ஐ தாட்னு சொல்லலாம். நான் என்ன நினச்சேன், தாட்டுடைய ஆப்ஜெக்டாக அகெயின் இன்னொரு நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் என்ன நினச்சேன்? நான் ஒருபோதும் பார்க்கவே மாட்டேன் என்று நினைத்தேன். ஐ வுட் நெவர் see. வாட் ஐ தாட் ஐ வுட் நெவர் see. ஐ ஹாவ் சீன் வாட் ஐ தாட் ஐ வுட் நெவர் see. ஓகே, என் வாழ்க்கையில் அப்படின்னா ஐ வுட் see in my life, ஐ வுட் நெவர் see in my life அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேயா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மெயின் கிளாஸ் 2 நவுன் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 நவுன் கிளாஸும் சேர்த்து இந்த மெயின் கிளாஸில் இருக்கிற வேர்ப் சீன், ஐ ஹாவ் சீனோடைய ஆப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணுது. இதே பேட்டர்னில் தான் இன்றைக்கி எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரக்சர் வீடியோ முடியறதுக்குள்ளே உங்களுக்கு புரிஞ்சிடும். செகண்ட் எக்ஸாம்பிள் போகலாம். எப்போவும் கட்டவே முடியாதுன்னு நாங்கள் நினச்சதை அவங்க கட்டுனாங்க. ஓகே, எப்போவுமே கட்டவே முடியாது அப்படின்னு நாங்கள் ஒரு விஷயத்த நினச்சோம், அதை அவங்க கட்டினாங்க. ஸோ அவங்க கட்டினாங்க, எதை கட்டினாங்கன்னு சொல்கிறதுக்கு 2 கிளாஸஸ், 2 நவுன் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க கட்டினாங்கன்றது இங்கிலீஷில் தே பில்ட்னு சொல்லலாம். கரெக்டாக? என்ன கட்டினாங்கன்னா நாங்கள் நினச்சது. தே பில்ட் வாட் வி தாட். நாங்கள் நினைத்ததை. தே பில்ட் வாட் வி தாட். நாங்கள் என்ன நினச்சோம்? தாட்டுடைய ஆப்ஜெக்டை என்ன சொல்லணும்? ஒருபோதும் கட்டவே முடியாது என்று நாங்கள் நினைத்ததை. கரெக்ட்? வாட் வி தாட் could never be built. What we thought they could never build அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸ்லையும் எழுதலாம். ஆனால் இங்கே திருப்பியும் தேவை சொல்லாமல் பாசிவ் வாய்ஸில் could never be built அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, வாட் we thought could never be built இல்லைனா what we thought they could never build. இது ரெண்டுமே ஃபைன். ஓகே, ஸோ இதுலேயும் அதே தான். மெயின் கிளாஸ் வேர்ப் பில்டுடைய ஆப்ஜெக்டாக நம்ம இந்த கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த கிளாஸ்க்குள்ளவே இன்னொரு நவுன் கிளாஸும் இருக்குது. வாட் வி தாட்டுடைய ஆப்ஜெக்டாக அகேன் இன்னொரு நவுன் கிளாஸ் குட் நெவர் பி பில்ட். ஓகே, ஆல்ரைட். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எல்லாரும் இம்பாசிபிள்னு சொன்னதை அவள் அச்சீவ் பண்ணா. ஓகே, 2 எக்ஸாம்பிள்ஸில் நினச்சதுன்றதை பார்த்தோம். நான் நினச்சதை, நான் பார்க்கவே மாட்டேன்னு நினச்சதை, நாங்கள் கட்டவே முடியாதுன்னு நினச்சதுன்னு பார்த்தோம். இங்கே எல்லாரும் இம்பாசிபிள்னு சொன்னதை அவள் சாதிச்சா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அவள் சாதிச்சா. she achieved or she accomplished. என்ன accomplish பண்ணா? எல்லாரும் சொன்னதை. what everyone said என்ன சொன்னாங்க? was impossible. okay, what everyone said was impossible. she accomplished what everyone said was impossible. ஸோ இங்கே அக்காம்ப்ளிஷோட ஆப்ஜெக்டாக இந்த என்டையர் வாட் கிளாஸ் வந்து ஆக்ட் பண்ணுது. அதுக்குள்ளவே இன்னொரு கிளாஸும் எம்பெட் ஆகிருக்கு. ஓகே, இதே பேட்டர்னில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே இருக்கிற எல்லாரும் செய்ய முடியாததுன்னு நினைக்கிறத என்னால் செய்ய முடியும். ஸோ என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். ஐ கேன் டூ சம்திங்ன்றத சொல்ல போகிறோம். ஐ கேன் டூ என்ன செய்ய முடியும்னா எல்லாரும் நினைக்கிறத. வாட் எவ்ரி ஒன் ஹியர் திங்ஸ், இங்கே இருக்கிற எல்லாருன்றதுனால வாட் எவ்ரி ஒன் ஹியர் திங்ஸ் என்ன நினைக்கிறாங்க? எல்லாரும் செய்யவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இஸ் இம்பாசிபிள் டு டூ ஆர் ஜஸ்ட் இம்பாசிபிள். ஓகே, வாட் எவ்ரி ஒன் ஹியர் திங்ஸ் இஸ் இம்பாசிபிள். ஓகே, இஸ் டிஃபிகல்ட் டு டூ, இஸ் இம்பாசிபிள் டு டூ அப்படின்னு சொல்லலாம். ஐ கேன் டூ வாட் எவ்ரி ஒன் ஹியர் திங்ஸ் இஸ் இம்பாசிபிள் டு டூ, இஸ் டிஃபிகல்ட் டு டூ. ஆல்ரைட், அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டுடே இஸ் அச்சீவ் பண்ண முடியும்னு யாரும் நம்பாததை அந்த டீம் அச்சீவ் பண்ணாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரியே தான் இருக்குது. இது நீங்களே ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஆல்ரைட், இப்போ ஆன்சர் பார்க்கலாம். அந்த அணி சாதிச்சது. த டீம் அச்சீவ்ட். ஓகே, த டீம் அச்சீவ்ட் ஆர் அக்காம்ப்ளிஷ்ட் கூட எழுதலாம். த டீம் அச்சீவ்ட் என்ன அச்சீவ் பண்ணாங்க? சாதிக்க முடியும்னு யாரும் நம்பாததை. இதை ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம். இது எப்படி சொல்லலாம்?
no one believed. What no one believed. The team achieved what no one believed. என்ன நம்பலன்னு சொல்கிறோம்? சாதிக்க முடியும் என்று நம்பவில்லை. இங்கே யார் சாதிக்க முடியும்னு சொல்லலை. ஸோ passive வாய்ஸில் what no one believed could be achieved அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி சொல்லலாம்? what no one believed the team could achieve. the team could achieve. நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். what we thought could never be built. இல்லைனா what we thought they could never build அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த லெசனை திருப்பி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இதே மாதிரி பேட்டர்னில் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள். That's all to do with today's lesson. Thank you so much for watching this till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.